ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அடடடடடடா! எந்த ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம்? ஃப்ரான்ஸ்ல இப்படி வெயிலா? அதுவும் மே மாசத்துல. தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்பவே இப்படி இருக்குதுன்னா, இன்னும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் எப்படி போதோ தெரியல. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க கைஸ். நல்லா வந்து தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க. அதுவும் முக்கியமா ட்ரெயின்ல ட்ராவல் பண்றவங்க, பஸ்ல ட்ராவல் பண்றவங்கலாம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டே போங்க. அதுக்கெல்லாம் கூச்சப்படாதீங்க மெயினாக. எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்கும். நான் ஏன் எடுத்துகிட்டு போக சொன்னேன்னா, நம்ம ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ டக்குன்னு தாகம் அடிக்கும்போது பக்கத்தில் கடை இருக்காது. கடைக்காக நம்ம தள்ளி நடந்து போக வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம டக்குன்னு பஸ்ஸுக்கு எடுக்க போவோமா, இல்லை ட்ரெயினை பார்த்துட்டு போவோமா? ஸோ அந்த மாதிரி டைமில் மிஸ் ஆகும். அதனால் எப்போதும் நம்ம பேக்கில் ஒரு சேஃபாக வந்து ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. எதுக்கு இதை முக்கியமாக சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டிலே என் பொண்ணு ஆரம்பத்தில் எடுத்துகிட்டுலாம் போக மாட்டான். ஆனால் இப்போ இந்த வெயில் தாக்கத்தில் இப்போ எல்லாம் சேஃபாக எடுத்துக்கிட்டே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் எப்படின்னுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்லி பார்த்தீங்கன்னா, சிகப்பரிசியில் செஞ்ச இட்லி, சிகப்பரிசி, உளுந்து, கொஞ்சமாக வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி இதோட ரெசிபி நம்ம விலாகில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில் தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி இப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக காலையில் அந்த சன்னா மசாலா கிரேவி, பன்னீர் கிரேவி, இதுவும் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லியை தான் அதிகமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து க பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வயிற்றுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் சிகப்பரிசி இட்லி ஊற வச்சு செய்யும்போது கல் மாதிரி வரும் இட்லி. ஆனால் அதோட அளவு கரெக்டாக நம்ம வந்து போட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோ நல்லது அது. நீங்கள் நார்மல் வெள்ளை இட்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிகப்பரிசி, அப்புறம் தினை அரிசி, வரகரிசியில் செஞ்ச மாவில் வச்ச இட்லியோ தோசையோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பக்ரீத் ஸ்பெஷலாக என் ஹஸ்பண்ட் இதை வந்து நான் வீட்டில் செய்யலை, வாங்கிட்டு வந்தாங்க. மட்டன் பிரியாணி, தக்காளி ரைத்தா, குலோப் ஜாம்லாம்.